நம்ம நிறைய நம்ம பார்த்துட்ருக்குறோம். நம்ம பொருளாதார ரீதியாக நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா முன்னேறிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம கிராமத்தில் இருந்து சிட்டிக்கு வந்துட்டோம். சிட்டிக்கு வந்து பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டெவலப் ஆகிட்டுருக்குறோம். இப்போ நம்ம சொந்த பந்தம் வேணும் வேண்டாம் அப்படின்னு நிறைய நம்ம பேசுகிறோம். ஆனாலும் சொந்த பந்தம் வேணுமா வேண்டாமா, நமக்கு நிறைய என்ன சொல்லியிருப்போம். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் சொந்த பந்தம் வேணும். ஏன் சொந்த பந்தம் வேணும்னா, என்னை வந்து இந்த ஊருக்கு ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு வந்தது எங்கள் மாமா தான். அப்புறம் எனக்கு சாப்பாடு போட்டு என்னை பார்த்துக்கிட்ட வரைக்கும் எங்கள் மாமா தான். அப்போ சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு என்ன பண்ணுறோம், நம்ம அவரை விட்டு வெளியில் போயிட்டோம். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதனால் வெளியில் போயிட்டோம். இப்படி பார்க்க போனால் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அதுக்கப்புறம் உறவு வந்துச்சு. இப்போ நண்பர்கள் வந்தாங்க, அவங்களும் கிட்டத்தட்ட சொந்தமாக மாறினாங்க. ஒரு காலகட்டத்துக்கு நண்பர் வந்தாங்க, அப்புறம் வந்து அப்புறம் மனைவிக்கு வந்துச்சு. இப்போ மனைவி கூட்டம், அவங்க உறவு. இப்படி எல்லா காலகட்டத்திலையுமே ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் உறவுகள் ரொம்ப முக்கியம். சரி, நம்ம பார்த்துட்டோம், நான் பேசிட்டேன், மற்றவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டுக்கலாம். சரிங்க, என்ன பார்த்தீங்கன்னா டிரைவர் தான். சரிங்க, இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு சொந்த பந்தம் முக்கியமாக இல்லை வேண்டாமா? ரொம்ப முக்கியம் சொந்த பந்தம் தான். ஏன்னா நல்லது கெட்டது எல்லாம் அவங்க தான் பார்ப்போம். கை கால் வரல, நமக்கு அடிப்பட்டு அவங்க தான் தூக்கி சரி. இப்போ நீங்கள் எந்தெந்த ஊர்லாம் போவீங்கன்னா? பம்பாய் போவோம், டெல்லி போவோம், குஜராத் போவோம், எங்கே வேணால் போவோம். இப்போ உங்கள் குழந்தைங்க வேணா பழைய ஒன்று பொண்ணுங்க. சரி. அப்போ அவங்க வீட்டிலன்னா போய் இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க. அவங்க ஊரில் தான் இருக்காங்க. எந்த ஊருன்னா? திருச்செங்கோடு. அவங்க ஊரோட சேர்ந்து தான் இருக்கிறாங்க. சொந்த பந்தம் உங்களை பார்த்துக்குது. சொந்த பந்தங்கிறது அண்ணன் தம்பி பங்காளி மாதிரி எல்லாரும் அவங்க பார்த்துக்காங்க. சரி. சேடப்பாளையமா? எங்கே சேடப்பாளையம் இருக்குன்னா பக்கத்தில் தான் இருக்குது. சரிங்கண்ணா. நீங்கள் எல்லையாரம் பண்ணுறீங்களா? சரிங்கண்ணா. இப்போனா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, என் சொந்த பந்தம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சொந்த பந்தம் வேணுங்க, எல்லாத்துக்குமே முக்கியமாக வேணுங்க. சொந்த பந்தம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்க. என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, சொந்த பந்தம் வேண்டாம், நாங்கள் அப்பா இறந்துட்டாங்க, சொந்த பந்தங்களை பார்த்துக்கல, நாங்கள் அதனால கஷ்டப்படுறோம், இல்லை எங்களை விட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு சொந்த பந்தம் உதவி செய்ய மாட்டுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணங்கண்ணா? சொந்த பந்தத்தையெல்லாம் நம்பி வாழணுங்க. இருந்தாலுமே நமக்கு வந்துங்க நம்ம உழைப்பு இருக்கணுங்க. கண்டிப்பாக வந்துங்க நம்ம உழைப்பு தான் மெயின் காரணங்க. நம்ம வேலைக்கு போகாமல் எந்த இதுவுமே சாதிக்க முடியாதுங்க. நம்ம சொந்த பந்தம் இருப்பாங்க, வரமாட்டாங்கன்னு சொல்லிங்க, இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. நம்மக்கிட்டையும் கொஞ்சம் காசு வேணும், எல்லாமே இருக்கணுங்க. அப்படிதான் எல்லாருமே அனுசரித்து வருவாங்க, போவாங்க. சொந்த பந்தம் வேணும், அதோட நம்மளும் சம்பாதிக்கணும். நம்ம கையில் 4 காசு வேணும், கையில் 4 காசு இருக்கணுங்க. எல்லாத்தையும் சொந்த பந்தம் எதிர்பார்த்து சொந்த பந்தம் எப்படி செய்யுங்கிறீங்க? காசு பணம் இருந்தாலும் சொந்த பந்தம் எல்லாமேங்க. சரிங்க. ஏன்னா அவங்களும் குடும்பம் இருக்கு, அவங்களே அவங்க பார்த்துக்கணும். அண்ணன் தம்பி இருந்தாலும் சரிங்க, அக்கா தங்கச்சி எல்லாருமே அதே தாங்க. யாருமே வேண்டான்னு ஒரு சரிங்க. நாளைக்கு நல்லது கெட்டது சொந்த பந்தம் கண்டிப்பாக வேணுங்க. அதுக்கு இல்லைன்னா நாங்கள் தனிமையாக கவர்மெண்ட் இதுக்கு தான் வந்து. சரிண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் ஆர்த்தியாவிங்க ஐயா. சரிங்கண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. சரி. பேருங்க? பழனி. பழனிங்களா? சரிங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போயே அங்கேயே காலேஜ் போகிறது தானே. சரிங்க. இப்போ வயசு என்ன ஆகுது? 70 ஆகிடுச்சிங்களா? உங்களுக்கு பசங்கள்லாம்? பையன் ஒரே பையனுங்க. ஒரே பையன் இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? கல்யாணம் ஆகி அவருக்கு பிள்ளை ஒன்று பையன் ஒன்று. பிள்ளை ஒன்று பையன் ஒன்று இருக்காங்களா? படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்க. இப்போங்கய்யா, இப்போ நம்ம ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா சொந்த பந்தம் ஒன்று ஒட்டுறது இல்லைங்க. இப்போ சொந்த பந்தம் நீங்கள் வேணுங்கிறீங்களா, நீங்கள் சொந்த பந்தம் வேண்டாங்கிறீங்களா? வேணுங்க, சொந்த பந்தமெல்லாம் வேணும். சரிங்க. வேண்டாம்னாலாம் சொல்கிறது இல்லைங்க. சொந்த பந்தம் கண்டிப்பாக வேணும். ஆமாங்க. கடைசி காலம் வரைக்கும் ஏதாச்சும் சொந்த பந்தம் கண்டிப்பாக வேணும். ஆமாங்க. சரிங்க. நேரத்துக்கு போனாலும் சொந்த பந்தம் ரொம்ப முக்கியம். சொந்த பந்தத்தை விட்டு விலக வேண்டாம். நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய சோர்வு இருக்கும். ஒருவேளை நம்ம கஷ்டப்பட உதவி பண்ணாமல் இருந்திருக்கலாம். நம்மளுக்கும் சில நேரத்தை வந்துச்சுக்க, நம்ம சொந்தக்காரங்க நம்மகிட்ட கேட்டிருப்பாங்க, நம்மளும் உதவி பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணன் தம்பி தங்கச்சி அம்மா அப்பா மாமா மச்சான் சரி பண்ணுங்க, சேர்ந்துருங்க. சொந்த பந்தம் ரொம்ப முக்கியம். சொந்த பந்தம் நிறைய இருக்கிற ஒரு மனுஷனை எப்பயும் யாரும் அசைக்க முடியாது.